எனக்கு வந்து லோன் எங்கேயா ட்ரை பண்ணால் கிடைக்க மாட்டேது. ஏன்னா ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சதுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்குது, ஏற்கனவே அது இஎம்ஐலாம் போகிறதுனால எனக்கு இன்கமும் கம்மியாயிடுச்சு. நான் வாங்குற சம்பளத்தில் பாதி அது போயிட்டு மீதி தான் நான் கையில் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறதுனால எங்கேயும் லோன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை கட்ட முடியாமல் அதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, எங்கேயாவது லோன் ட்ரை பண்ணால் எங்கேயும் கிடைக்காத ஒரு பிரச்சனை இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வீடியோ அது சொல்ல முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க, நெக்ஸ்ட் ஒரு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு லோன் தரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு வாய்ப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். அது என்னங்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்போட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கணிசமான தொகை கிடைக்கும், லோன் அமௌண்ட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வட்டி கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அது என்னங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங், நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங், நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மாத சம்பளக்காரங்களா இல்லாமல் சாதாரண வாரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, பெருசாக இன்கம் இருக்காது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்குங்க, எனக்கு பெருசாக எங்கேயும் லோன் கிடைக்கல அப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் கூட இந்த 2 விதமான லோன் ஆப்லையும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு போய் பார்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக லைக் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருக்கும்போது ஒரு பணம் தேவைப்படுது, நீங்கள் போய் எங்கேயா ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்குங்க, ஏற்கனவே நீங்கள் லோன்லாம் வாங்கி வச்சுருக்கிறதுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, அதனால நாங்கள் லோன் தர முடியாது அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனை இங்கே ட்ரை பண்ணலாம். அது என்ன ஆப்ஷன்ன்றது நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லெண்டிங் பிளேட் பர்சனல் லோன் ஆப். லெண்டிங் பிளேட் பர்சனல் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்க. ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் இவங்க சொல்ல முடியும். பிளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுறோம். ஓடிபி வந்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பின்கோட் கேட்குறது, நீங்கள் தற்போதைய முகவரி இங்கே இப்போ இருக்கக்கூடிய எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அதோடைய பின்கோட் கேட்குறது, சிட்டி ஸ்டேட் வருது. ஸோ அந்த பின்கோட் போட்டிங்கன்னா அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிஃபோர் யூ ப்ரொசீட் போட்டு, அதாவது இந்த லோன் ஆப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி செயல்படுதுன்றதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்ளை நான் கொடுத்த பிறகு பர்சனல் டீடைல்ஸ் கேட்குது, பேன் நம்பர் கேட்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, அப்புறமா என்ன சேலரி வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வருதா, கேஷில் வாங்குறீங்களா, மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க, டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்குது. அதை கீழே ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க, 20,000 மேலே வாங்கினவங்களுக்கு இது அப்ளை பண்ணுங்கள், அதுக்கு கம்மியாகிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்கம் உங்களுக்கு 20,000 மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இமெயில் ஐடி கேட்குது, கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க எவ்வளோ லோன் தருவாங்கன்றதை காட்டிட்டு கங்க்ராட்ஸ் போட்டு உங்கள் லோன் நம்பர் காட்டுவாங்க. அது ஓகே உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்மிட் கொடுத்த பிறகு உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுத்து முடிச்சிங்கன்னா லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10,000 2,50,000 வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 3 மாதத்துலேருந்து 15 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் 1% 5% வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க. கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க, 1% 5% இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராசஸிங் ஃபீஸ் போல தான். 2 ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வட்டியை பொறுத்த வரைக்குமே 12% 36% இருக்குமே பெரானும் போட வாய்ப்பு இருக்குது. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் 20,000 மேலே இருக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த லெண்டிங் பிளேட் ஆப்பை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, வெரி எமர்ஜென்சி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 3 மாதத்துக்குள்ளே எனக்கு பெண்ணால் பணம் திரும்ப செலுத்த முடியும் ஒரு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, எந்த ஆப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கூட கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக இவங்க கன்வைசிங் ஃபீஸும் போடுறாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். அதனால் கவனித்து இதில் வாங்கலாமா வேணான்றது எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள், விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மைஷுப்லைப் ஆப் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். இந்த ஆப்பை நீங்கள் பேச பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது, இங்கிலீஷ் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் சொல்கிறேன். ஸோ கண்டினியூ போட்டு முடிச்ச பிறகு பர்மிஷன்ஸ் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்த பிறகு அக்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா
சைன்இன் வித் கூகுள் இங்கே போன பிறகு அலோஸ் கேட்கும். அலோஸ் கொடுத்த பிறகு யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு ஃபுல் நேம் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க, அதே கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கேட்குது. கண்டினியூ இங்கே கொடுத்த பிறகு லோன்ஸ் அண்ட் பேபிள்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளை ஃபார் லோன் வித் மை சுப் லைஃப் ஆப்னு அப்ளை ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பேன் நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, பின்கோடு கேட்குது, கரண்ட் அட்ரஸ் கேட்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த பிறகு எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது. சேலரி பர்சனாக இருந்தால் சேலரி பர்சன் கொடுங்க, இல்லைனா பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுங்க. நெட் மந்த்லி இன்கம் எவ்வளோ, டேக் சேலரி எவ்வளோ கேட்குறாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் வந்து கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமோ அதோடைய பெயரோ இதில் இடம்பெறவில்லை என்றால் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு கெட் லோன் ஆஃபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் அவங்க காட்டுவாங்க. ஸோ எவ்வளோ லோன் இவங்க தராங்க பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 3 வருஷத்துக்கு இஎம்ஐ பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 16%, 44% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 0%, 3% வரைக்கும் வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்து 2 லோன் ஆப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்கள் தான். வட்டி அதிகமாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் பணம் சீக்கிரம் கிடைக்கும். இதுதான் மேட்ரு. உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுச்சுன்னா 3 மாதம் இஎம்ஐ மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி அர்ஜென்ட் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டெர்மினல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்கள் விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது, லோன் போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு 5 லட்ச ரூபாவே தேவைப்படுதுங்க. எனக்கு வந்து லோனுங்க ட்ரை பண்ணால் கிடைக்க மாட்டுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்குது, ஏற்கனவே அது இஎம்ஐலாம் போகிறதுனால எனக்கு இன்கமும் கம்மியாயிடுச்சு. நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி அது போயிட்டு மீதி தான் நான் கையில் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன், சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கோ அப்ளிகேஷன் ஆப்ஷன். கோ அப்ளிகேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் தாராளமாக கிடைக்கும். ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால், ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால், 2 பேரும் ஒர்க் பண்ணுறவங்களா தாராளமாக கிடைக்கும். அப்படி இல்லைங்க, எங்கள் ஒய்ஃப்லாம் ஒர்க் பண்ணலைங்க, எனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுன்னா உங்களுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களோட தெரிஞ்சவங்க, நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க, நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்க, அல்லது நல்ல சொத்து பத்து வச்சுருக்கவங்க, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கவங்க, ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கலாலும் சரி அல்லது நல்ல விதமான பேக்ரவுண்ட் இருக்கவங்க, அப்பேற்பட்டவங்க கூட நீங்கள் சேர்ந்து லோன் வாங்க முடியும். சிபாரிசின் பேரில் கூட லோன் வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. இந்த லோன் வாங்கும்போது என்ன ஒரு ப்ளஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போகிறீங்க வச்சுங்களேன், அவர் நல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் விஷயத்த சொல்கிறீங்க, என்னுடைய சம்பளம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ லோன் கிடைக்கல, நீங்கள் எனக்காக கேரண்டர் போட முடியும் அப்படி கேட்டிங்கன்னா, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, அவர் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா, அவருடைய இன்கம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு அவருடைய இன்கம் அண்ட் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ அதனால் இன்கம் அதிகமாக, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும், அதே நேரத்தில் வட்டியும் கம்மியாக போட வாய்ப்பு இருக்குது. அது போல் யாருங்க ஒத்துப்பா பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்து அந்த பணத்தை கட்டணும். அப்படி விட்டுட்டிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து பூமராங் மாதிரி நீங்கள் ஒருத்தர் ஏமாத்துனீங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாற்ற ஒருத்தன் வந்துடுவோம். அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா கோ அப்ளிகேஷன் லோனை பற்றி எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல அடிபட்டிருக்கேன், நல்ல விதமாக சைன்லாம் பண்ணி சில இடத்துல சைன் பண்ணாமே ஏமாற்றிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் அது அப்ரோச் பண்ணி விஷயத்த உண்மையை சொல்லி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அது ஓகே ஆனால் இந்த கோ அப்ளிகேஷன் லோன் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் மட்டும்தான் அது உண்டு. ஸோ எந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனினா அது சிட் ஃபண்ட்ஸ் இருக்கும். சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியாக வந்து சிட் ஃபண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட கம்பெனிஸ்லாம் இருக்குது. பஜாஜ் ஃபைனான்ஸ், அது போல் நிறைய, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதுபோல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்க பேங்க் அல்லாதவர்கள் அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் அவர் கட்டலைன்னா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், நீங்கள் கட்டலைன்னா முழு தொகையும் அவர் கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதே நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு மனுஷன், அவரும் நல்ல மனுஷன், அவரும் நல்லவர், அப்படி உங்களால் 100% அவரை நம்ப முடியுமானா 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஸோ இது வந்து கோ அப்ளிகேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த லோனுக்குள்ள ப்ளஸ் என்ன, உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும், வட்டி கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரோஜனமாக. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.